ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. இன்ஸ்டன்ட் அடை மிக்ஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. இன்ஸ்டன்ட் அடை செய்ய போகிறோங்க. அந்த ரெசிபிக்கு தேவையான பொருள்லாம் பார்க்கலாங்க. பச்சரிசி 1 கப்பு, புழுங்கல் அரிசி 1 கப்பு, துவரம்பருப்பு 1 கப்பு எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான காரத்துக்கு சிகப்பு மிளகாய், மிளகு, சீரகம், சின்ன லெமன் சைஸில் புளி, ஃப்ரெஷ் கருவேப்பிலை இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. எங்கிட்ட காஞ்சது இருக்குது, சேர்த்துக்கிறேன். இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு, 2 அரிசி, ஒவ்வொரு அரிசியாக ஃபஸ்ட்டு இந்த அரிசியை ஓரளவுக்கு சூடேறுற வரைக்கும் வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதையும் சேர்த்து வறுத்துக்கலாம். அப்புறம் இதையும் சேர்த்து வறுத்துக்கலாங்க. நல்லா ரவை பக்குவத்துக்கு நல்லா சூடேறுற வரைக்கும் வறுத்துட்டு ஆற வச்சு பவுட்ரு பண்ணிக்கலாங்க. எந்தளவுக்கு பவுடர்னா வெள்ளை ரவை பக்குவத்துக்கு நம்ம கோர்ஸாக பவுட்ரு பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் இது எப்போவும் நம்ம அரைக்கிற மாதிரி அரைச்சிட்டு அரைச்சதை எல்லாத்தையும் ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு பார்க்கலாங்க. இப்போ ஃபஸ்ட்டு வறுக்கிறது பார்க்கலாம். பாருங்கள், இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற புழுங்கல் அரிசி சேர்த்துக்கலாங்க. இது 1 நிமிஷம் வறுத்துக்கலாங்க. புழுங்கல் அரிசி ஓரளவுக்கு சூடேறிடுச்சுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பச்சை அரிசியை சேர்த்து வறுத்துக்கலாங்க. இதுவும் ஓரளவுக்கு சூடேறுற அளவுக்கு இருந்தால் போதுங்க. நம்ம போட்ட பச்சை அரிசியும் நல்லா சூடேறிடுச்சுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற துவரம்பருப்பை சேர்த்திக்கலாங்க. இதையும் நல்லா 1 நிமிஷம் வறுத்துக்கலாங்க. கலர் சேஞ்ச் ஆகணும், ரொம்ப வாசனை வரணுன்னாலாம் இல்லைங்க. நம்ம போட்ட பொருள் நல்லா சுருக்குன்னு சூடேறினா போதுங்க. இப்போ 2 அரிசி பருப்பு வறுத்தாச்சுங்க. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாங்க. பாருங்கள், நம்ம அரிசி பருப்பு வறுத்த பேன் இன்னும் ஹீட்டாக தான் இருக்கும். அதே பேன்லேயே நம்ம எடுத்து வச்சுருக்கிற சிகப்பு மிளகாய், மிளகு, சீரகம், லெமன் சைஸ் புளி, அப்புறம் கருவேப்பிலை இதையெல்லாம் வறுத்துக்கலாங்க. இதையெல்லாம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படி இருந்தும் இப்போ நம்ம இதை ஏன் வறுக்கிறோன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அடை ரெசிபியெல்லாம் செய்கிறோம் அப்படின்னு பிளான் பண்ணோம்னா ஊற வச்சு தான் செய்வோம். இப்போ இதை ஊற வைக்காமல் இன்ஸ்டண்ட்டாக செய்கிறதுனால இதை 1 நிமிஷம் வறுத்துட்டோம்னா அரைக்கும் போது நல்லா ஈஸியாக அரைப்பட்டுருங்க. அதுக்காக தான் இதை ஒரே 1 நிமிஷம் வறுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பையும் சேர்த்தே வறுத்துடலாங்க. அவ்வளோதாங்க, வறுத்தது போதும். இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு கொட்டி ஆற வச்சுக்கலாங்க. அப்புறம் அரிசி பருப்பு இந்த மசாலா எல்லாம் போட்டு ஒன்றா அரைச்சிக்கலாங்க. பாருங்கள், அரிசி பருப்பு இந்த மசாலாலாம் நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ இதை மிக்ஸி கப்புக்கு மாற்றி அரைச்சிக்கலாங்க. அரைச்சிட்டு காமிக்கிறேங்க எந்த பக்குவத்தில் அரைக்கணும் அப்படின்னு. பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம அடை மிக்ஸுக்கு ரெடி பண்ணிக்கலாங்க. இந்த அளவுக்கு கோர்ஸாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். எந்த அளவுக்கு முடியுமோ நீங்கள் அந்த அளவுக்கு மிக்ஸியில் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே அரைப்படாது, இந்த அளவுக்கு தாங்க அரைப்படும். நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி நல்லா ஆற வச்சு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா எப்போ உங்களுக்கு அடை சாப்பிடணும்னு தோணுதோ அப்போ நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து சாப்பிட்டுக்கலாங்க. இப்போ தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த இடத்துல நான் சுடுதண்ணி சேர்க்குறேங்க. சுடுதண்ணி தான் சேர்க்கணுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி அவசியம் இல்லை. நான் ஊற வைக்காதனால சுடுதண்ணி சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணோம்னா நம்ம அடை இன்னும் சாஃப்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் நான் இப்போ சுடுதண்ணி சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு விருப்பமான தண்ணியை நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ அடை ஊற்றுற பக்குவத்துக்கு நாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அடைக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாங்க. ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாமா. எண்ணெய் ஹீட் ஆகிட்டுருக்கு. இப்போ கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு வெடிச்சிருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த தாளிப்பை நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க. அடை மாவில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ திக்காக பிடிக்குமோ நீங்கள் அடை எப்படி ஊற்றுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியை மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம இன்ஸ்டண்ட்டாக செய்கிறதுனால இதையெல்லாம் அரைச்சி நம்ம டிஃபன் செய்கிறதுக்குள்ளே ஒரு 1/2 hour தண்ணி ஊற்றி ஊறுனா போதுங்க.
அடை செய்யும்போது நேச்சுரலாக புளிப்பு நம்ம ஃபர்மெண்ட் பண்ணி செய்வோம். இப்போ நம்ம இது இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறதுனால இதுக்கு ஒரு புளிப்பு சுவை தேவை அப்படிங்கிறதுக்காக நான் புளியை சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு புளி வேணான்னு நினச்சிங்கன்னா புளியை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு மிச்சமெல்லாம் நீங்கள் சேர்த்து வறுத்து அரைச்சி அடை மாவு ரெடி பண்ணிக்கலாங்க. பெருங்காயத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நீங்கள் ஆனியன் கட் பண்ணி போடுறதா இருந்தால் கூட போட்டுக்கலாங்க, நம்ம விருப்பம் தான். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பேச்சுலர்ஸ்க்கு வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க. ஃபஸ்ட்டே நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி நான் சொன்ன அளவுகளில் நீங்கள் நல்லா வறுத்துட்டு அரைச்சி பவுட்ரு பண்ணி வச்சுட்டிங்கன்னா, ஆற வச்சு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போ அடை தேவையோ நீங்கள் எடுத்து அந்த பவுடர் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் நைட்டே கூட இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு காலையில் ஊற்றிக்கலாம். இல்லை நீங்கள் அந்த மாதிரி வேணான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எப்போ அடை செய்யணுமோ அப்போ அந்த பாக்ஸ்லேருந்து எடுத்து போட்டு தண்ணி மிக்ஸ் பண்ணி இதுக்கு ஒரு தாளிப்பு கூட விருப்பம் இருந்தால் செய்யலாம். அந்த தாளிப்பை வேணான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்படியே கூட ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், இப்போ நம்ம அடை எப்படி ஊற்றுறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு பேனை ஒரு தவாவை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நாம் ரெடி பண்ண அடை மாவை ஊற்றிக்கலாங்க. நமக்கு பிடிச்ச அளவுக்கு திக்காக நமக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கலாங்க. இப்போ இது நல்லா ஒரு நிமிஷம் வேகட்டுங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நம்மளோட அடை வெந்துருச்சு. இப்போ இதை திருப்பி போட்டுக்கலாங்க. பார்த்தீங்களா, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை கீழேயும் வேகட்டுங்க, பார்க்கலாம். பாருங்கள், நம்மளோட அடை ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. பாருங்கள், அடை ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே பொடி போட்டு சாப்பிட்டுக்கலாங்க. இதுக்கு ஒரு சைட் டிஷ்ஷு சட்னி கூட தேவையில்லைங்க. ஏன்னா பேச்சுலர்ஸ்க்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி நான் சொல்கிறேங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். என்னங்க, இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.